வெல்கம் டு அவர் சேனல் ஷுக்ராஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பச்சை மோச்சை குருமா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். பட்டை, லவங்கம், கல்பாசி, கடுகு, சீரகம், வெங்காயம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி போட்டுக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கி மேலே எண்ணெய் தெரியுது. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரா ஸ்மெல் போட்டோம். கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் கலந்து விட்டுக்கலாம். கேரட், பீன்ஸ் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு வச்சிருக்க மொச்சை எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயிலே கொஞ்ச நேரம் வேகட்டும். மஞ்சள் தூள், தேவையான அளவு மிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் வேகட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வரட்டும். இப்போ தக்காளி, வெங்காயம், தேங்காய் அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி 4 விசில் வச்சுக்கலாம். குருமா பதத்துக்கு வந்துடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. வேற ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பச்சை மொச்சை குருமா ரெடி. Thanks for watching.